சபா, என்ன வெயிலு, என்ன வெயிலு, வேர்க்குது. அடியே, அந்த ஃபேனை போடு. ஏண்டி உனக்கெல்லாம் ஃபேன் கேக்குதா? வேர்க்குதுடி, இங்க பாரு. வேர்வைக்கு தான் ஃபேனா? ஆமாடி தாயே பத்திரகாளி. அப்ப வேர்வையை போய் வெளியே விட்டுட்டு வாடி. அடியே அன்னலட்சுமி, கொஞ்சம் அன்னத்தை போடுறது. அடிக்குழாயில் 5 குடம் தண்ணி அடிச்சு விட்றி, அன்னத்தை போடுறேன். ஊரை சுற்றிட்டு வந்து அன்னத்தை போடுன்னு சொல்லாத, உழைச்சி சாப்பிடு, அப்போ தான் உடம்புல ஒட்டும். என்னைய பள்ளிக்கூடம் சேரு, 1 லட்சம் ரூபா பீஸை கட்டு. முதல்ல படிக்கிறேன், அப்புறம் வேலைக்கு போறேன், அப்புறம் தாண்டி உழைச்சி சாப்பிடணும். படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான்னு தொர்ற. படிச்சுட்டு தான் வேலைக்கு போவீங்களோ? படிக்காமல் பாட்டாளி பார்க்குற வேலையெல்லாம் பார்க்க மாட்டீங்களோ? நான் ஆங்கிலம் படித்து அமெரிக்கா போக வேண்டாமா? ஏண்டி, என் வீட்டு சோத்தை தின்னுட்டு அமெரிக்காவில் போய் முட்டை போடுறேன்னு சொல்கிறியாடி? நான் கோட் சூட் போட்டு டிப்டாப்பாக இருக்க வேண்டாமா? இப்போதான் வேர்த்து ஒழுகுதுன்னு நம்ம கிளைமேட்டுக்கு கோட் சூட் போட்டால் அவுச்ச கோழி ஆயிடுவேடி. நான் ஊர் நாடெல்லாம் சுற்றி பார்க்க வேண்டாமா? தலையை சுற்றி முதுக பாரு, அம்புட்டு பேனு. நல்லா மண்குளியல் போடு, இல்லைன்னா வா பேன் மருந்து தேப்போம். காலம்பூரா உங்க காலடியிலே கிடக்கணுமா? அம்மஞ்சல்லி அரிசியை நம்பியே ஆயுசுக்கும் இருக்க முடியுமா? அரிசி வேணான்னு சோளத்துக்கு ஆசைப்படாத, சோளக்குலை கறி சோழியை முடிச்சு போடுவா. திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு பெரியவங்க ஒரு காமெடியில சொல்லி இருக்காங்க. அதே பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் அப்படின்னு. உன் நெத்தி பொட்டுல பட்டுன்னு கல்லெறிஞ்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. கைப்பிடி அரிசிய போடுவ, அதுக்கு எம்புட்டு மூச்ச வாங்குற. ஏண்டி, வெளிநாடு போக வேண்டாம்னு உன் மகன்கிட்ட நேரடியா சொல்ல வேண்டியதானே? என்ன வச்சு ஏண்டி சாட பேசுற? பிறக்கி போட்டு கொடுக்குறியா? அந்த வேலை முடிஞ்சிருச்சா? போய் பூரான பிறக்கி தின்னு. ஆத்தாடி ஆத்து, அரிசிக்கும் ஆப்பு வச்சுக்கிட்டேனா? அரிசி நீயும் போடவில்லை, அரை வயிறும் நிறையவில்லை, அம்மாவுக்கும் மகனுக்கும் சண்டையடி, அதனால் எனக்கு தொல்லையடி, அதனால் எனக்கு தொல்லையடி.